உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த மே 14 குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். குரு பெயர்ச்சி அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, குருவை ஒரு ஹீரோ மாதிரி, சனியை ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. குரு வந்துட்டாலே எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுங்கிறது ஆணித்தனமான அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகையினால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மே 14 காத்திருக்காங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போறீங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி கிடைக்க போகிறது, தங்கம் வாங்க போறீங்க, நகை சேர்த்த போறீங்க, பணம் பேங்க் பேலன்ஸ் யாருக்கெல்லாம் ஏறப்போகுது போன்ற நிறைய விஷயங்கள் நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல காத்திருக்கு. ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ன தரப்போகிறது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் அடிக்கடி சொல்வேன், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வருவை. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சின்ன வயதிலிருந்தே நிறைய பண கஷ்டத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு தேவையான மணி ஃப்ளோங்கிறது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது மிதுன ராசிக்காரர்களுடைய ஜென்ரலாகவே அப்படிதான். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ராசியில் வருகிறார். ராசியில் மிதுனத்திலே அமர்கிறார். ராசியில் அமர்கின்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். குரு பகவான் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை, 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை, 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவான் தன்னுடைய பொன்னான பார்வையால் 5, 7, 9 பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் எல்லாம் வருது. 5ஆம் இடம் என்பது யோகம். சார், நம்ம எதுனாலும் ஒரு யோகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருமண யோகம் வந்துருச்சா, குழந்தை பெற்றுக்கிற யோகம் வந்துச்சா, வெளிநாட்டு யோகம் வந்துருச்சா, எதையுமே எப்படி கேட்பாங்கன்னா யோகம் என்று தான் கேட்பாங்க. அப்போ இந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு யோகங்கள் கைகூடுகின்றன. எதை நீங்கள் பண்ணாலும் அதில் காரிய வெற்றி என்பது ஏற்படுகிறது. எனக்கா இந்த அதிர்ஷ்டம், நான் எதிர்பார்க்கவே இல்லையே போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. 7ஆம் இடம் என்பது விவாகஸ்தானம், திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம், காதல், வெளிநாட்டு யோகம், இதெல்லாம் 7. அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது ஏற்படுகிறது. கல்யாணம் பண்ண போறீங்க, நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த லவ் செட் ஆகும். காதலித்தவர்களுக்கு காதல் கைகூடும். 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம். கனடா போகணும், ஒன்டேரியா போகணும், அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், பல கனவுகளோடு சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் வளர்ந்தது நான் அந்த ஊரில் தான் செட்டில் ஆகணும், நான் இப்படி தான் இருக்கணும், நான் அப்படி தான் இருக்கணும், அந்த ஊரில் விசா வாங்கிட்டு நான் அங்கேயே இருப்பேன், என் லைஃப்பில் நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், நான் சீக்கிரமாக இப்படி முன்னுக்கு வருவேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அது எல்லாம் நிறைவேறும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சகல விதமான வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கிறது. 7ஆம் இடம் என்பது பிஸ்னஸ் எக்ஸ்போசர். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, நல்ல ஒரு தொழிலோ அல்லது தொழில் முனைவரோ கிடைச்சா நம்ம அவங்களோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். எனக்கு பண்ணணுன்னு ஆசை, ஆனால் யார் கூட பண்ணுறதுன்னு தெரில, குவாலிட்டியான பீப்புள்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாதீங்க. 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குவாலிட்டியான பீப்புள்ஸ் என்பது கிடைப்பார்கள். அடுத்து 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. நண்பர்களே, எதை நீங்கள் செய்தாலும் அந்த காரியம் கைகூட ஒரு அதிர்ஷ்டம் என்பது வேண்டும். நான் ஒரு விசா அப்ளை பண்ணுறேன், நல்லபடியாக எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, விசா அப்ளை பண்ணுறேன், விசா கிடைக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும். இல்லை திடீர்னு சில ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்னால அந்த விசாவை லாக் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ரெக்ரூட்மெண்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாமே அதிர்ஷ்டம். மந்திரங்கால் மதிமுக்கால்ங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சி 3/4 பாகம், அதிர்ஷ்டம் 1/4 பாகம் இருக்கிறது. பார்ப்போம் சார், யூகே அப்ளை பண்ணவங்கெல்லாம் சொல்கிறாங்க, லாட்ரியில் அந்த பேர் விழுந்தால் தான் சார் எனக்கு அந்த சான்ஸு. பார்ப்போம் சார், கடவுள் கண் திறந்தால் எனக்கு லாட்ரியில் பேர் விழட்டும். லாட்ரி மாதிரி பண்ணுறாங்க இப்போல்லாம் வெளிநாட்டில், செலெக்ஷன் பண்ணுறதை லாட்ரி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அப்போ அந்த என்ன ஒரு இதுனா, அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கிறதாக. மிதுன ராசிக்காரர்கள் 5ஐ
சொத்து, குழந்தை, திருமணம், அதே மாதிரி அதிர்ஷ்டம் போன்றவையெல்லாம் கிடைத்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. மிதனராசிக்காரர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு குரு பயிற்சி தான் இதை சொல்லணும். 100க்கு 98 மார்க். குரு பகவானை தேவகுரு ப்ரஹஸ்பதி என்று அழைக்கிறார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, யாரையாவது சொல்லும்போது பெரிய ப்ரஹஸ்பதி வந்துட்டார் இவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரஹஸ்பதினா என்ன அப்படின்னா எல்லாம் தெரிந்தவர் குரு. குருவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்திலே சூரிய பகவான் யார், இந்த ஹெச்ஓடி, அவருக்கே பாடம் சொல்லக்கூடிய ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் யார் வச்சுருக்காங்கன்னா இவர் தான் வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா மதியூகி அப்படின்னு நம்ம புதனை சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறத நமக்கு சொல்லித்தர்றது இந்த குரு தான். அது எந்த விஷயமா இருந்தாலும். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த குருவை தங்கம் என்று பொருள் சொல்கிறாங்க. தங்கம், ஸ்வர்ணம். உலோகங்களிலே இப்போ சனின்னா இரும்பு, சுக்கரன்னா வெள்ளிங்கிற மாதிரி குருனா தங்கம். இந்த தங்கம் அப்படிங்கிறது எல்லாமே குரு தான். தங்கம் ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், தங்க காயின், எது இருந்தாலும் குரு தான். அப்போ இந்த குரு பகவான் வந்தாலே ஒருத்தர் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது என்பது மாற்ற முடியாத கருத்து. இந்த வருடத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் வருகிறார். மிதுனம் என்பது புதனுடைய வீடு, வித்யாகாரகன் புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வருவது அப்படிங்கிறது எப்படின்னா, புதன் ஏற்கனவே வித்யாகாரகன், படிப்புக்கு அதிபதி. அவர் வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது வித்யைகள் அதிகமாகிறது. அதாவது படிப்பு அதிகமாகிறது. படிப்பு அதிகமாக படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது. கடைசியாக படித்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே நிறைய பேர்ட்ட பதிலே இல்லை. ஏன்னா நாம் புத்தகங்கள் படிப்பதே குறைச்சிட்டோம். குரு பகவான் புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுகிறார், அறிவை பெருக்குகின்ற ஆர்வத்தை தூண்டுகிறார், டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை தூண்டுகிறார். உலகத்தில் நண்பர்களே, இன்னோவேஷன்ஸ் மட்டும்தான் உலகத்தை அடுத்த படிநிலைக்கு அழைத்து செல்கிறது. அதில் இந்த டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இன்று அப்பியர் டிஸப்பியர் வரும்னு பேசிக்கிறாங்க. இந்த ஊரில் நான் இப்போ அப்பியர் ஆகிறேன், திருநெல்வேலியில் டிஸப்பியர் ஆயிடுவேன், அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்த படிநிலை ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாத்தையும் இந்த குரு பகவான் ஊக்குவிக்கிறார். புதனுடைய வீட்டிற்கு அனைத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக அணுகுகிறார்கள். ஒரு மார்க்கெட் எப்படி போகுது, ஆன்லைன் ஸ்டடி மார்க்கெட் எப்படி போகுது, அணுகுகிறார்கள். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த குரு பகவான் புதனுடைய வீட்டிற்கு செல்லுவதால் நிறைய விஷயங்களில் நன்மைகள் ஏற்பட போகிறது. முக்கியமாக சோஷியல் மீடியா எல்லாம் பலமாக போகிறது. இன்ஸ்டாவோ, யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, இது எல்லாத்துலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வரப்போகுது. இந்த குரு பகவான் அங்கே வரும்பொழுது கல்வியை கற்பிக்கும் ஒரு விஷயமாக இவையெல்லாம் மாறப்போகிறது. பொழுது என்பது நண்பர்களே போக்குவதற்கு அல்ல, பொழுது என்பது ஆக்குவதற்கு. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் குரு பகவான் சொல்லிக் கொள்வதற்காக வருகிறார். தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அழகாக, அது ஒரு சாளரம், அதை அழகாக பயன்படுத்த வேண்டும். அதை குரு பகவான் நமக்கு டீச் பண்ணுறார். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்தில் குரு இருப்பார். 2 குவாட்ரண்ட்டை 2 மிகப்பெரிய ஆளுங்க பார்த்துக்கிறாங்க. சனியை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, குருவை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. நான் அடிக்கடி என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன். சனி நினைத்தால் எதை கேட்டாலும் தருவார், ராகு நினைத்தால் வாழ்வில் முன்னேற்றத்தை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். விஸ்வாமித்திரரோட கதை எடுத்து பாருங்க. ஒரு மன்னனுக்காக ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கியவர் விஸ்வாமித்திரர். இவர்கள்லாம் நினைச்சா என்ன வேணா செய்வாங்க. அப்போ அந்த குரு நினைக்கணும். அந்த குரு என்னென்ன கேட்பார், குவாலிட்டி 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 இன் ஜாப், குவாலிட்டி இன் மைண்ட், குவாலிட்டி இன் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில், எண்ணங்களில், சிந்தனைகளில், வேலையில் குவாலிட்டியான ஆள் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா குரு உங்களை பார்த்துருவார். அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, குரு பார்ப்பின் கோடி நன்மை. ஆகையினால இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது ஒரு தற்செயல் நிகழ்வுதான். ஆனால் இந்த பெயர்ச்சியினால் அடையக்கூடிய நன்மைகளும் ஆதாயங்களும் ஏராளம் ஏராளம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவிற்கு வாரம் ஒரு முறை வருகிறேன்.
மலேசியாவில் இருப்பவர்கள்லாம் என்னை புக் பண்ணிக்கோங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் வேணுமோ செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.